ஓகே, நம்ம இப்போது துபாயில் லேண்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் இப்போது அடுத்து நம்மளோட ட்ராவல் டெஸ்டினேஷனுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சென்னை டு துபாய் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இனிதே சென்றது அந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்காரன் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு தவிர. அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பட்டனில் லிங்க் பண்ணியிருக்கேன் அண்ட் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதிகம் பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம துபாய் ஏர்போர்ட்குள்ளே இப்போ என்ட்ரி ஆகிட்ருக்கோம். தகன்னு இருக்குது, எங்கே பார்த்தாலும் கோல்டு கலரில் இருக்குது, கோல்டாக வச்சுருக்காங்க. சரியான பணக்காரனுங்களாக இருப்பானுங்க போல். இப்படி இருக்குது பாருங்கள், தகன்னு இருக்குது. முதல்ல செமையாக பசிக்கிறது. ஸோ நம்ம ஏதாவது போய் சாப்பிட்லாம். இந்த கடை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஸோ பக்கத்தில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ரேப் மாதிரி வச்சுருக்காங்க, இதை வேணால் சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் ஷவர்மா போல் இது. 48 திராம்ஸ். 48 திராம்ஸ்னால் நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபாவா? 1200 ரூபாய் கொடுத்துன்னு ஒரு ஷவர்மா சாப்பிட்ணுமா? வேறு வழியே இல்லை, ஆனால் இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். லெட்ஸ் ட்ரை. அப்புறம் நம்ம அப்படியே ஒரு கேப்பச்சினோ ஒன்று வாங்கலாம். அது எவ்வளோ போட்டிருக்கு? அது ஒரு 25 திராம்ஸ் போட்டிருக்கு. அப்போ அது கிட்டத்தட்ட 500 ரூபா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்மளோட வாழ்க்கை இதுதான் மக்களே. நம்ம இப்படி தான் கொடுத்து சாப்பிட்டாகணும். அப்படி தான் வாழ்ந்தாகணும். சரி, போய் ஆர்டர் பண்ணலாம். கைஸ், இப்போ நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஃபுட்டு ஆர்டர் பண்ண உடனே இதை எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணுமா, ஃபுட்டு ரெடி ஆனவுடனே நமக்கு பீப் பண்ணும் போல். அந்த பீப் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் நம்ம போய் ஃபுட் கலெக்ட் பண்ணிக்கணும் போல். எவ்வளோ ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடிச்சு. ஸோ நம்ம ஷவர்மா ரோல் வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபுட். நம்ம நிறைய சாப்பிட்றோம், நிறைய டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஸ்பினாச் போட்டு ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது கீரை போட்டு, மேபி பாலக்கீரை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஓகே ஓகே நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நமக்கு பசி கண்டிப்பாக ஆறும். ஸோ சாப்பிட்டு முடிச்சிடலாம். பட் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது. ஓகேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இப்போ இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறோம். இது ஏர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது டபுள் டெக் இருக்கும். ஸோ போயிங் ஃப்ளைட்ஸ்லாம் சிங்கிள் டெக்கில் இருக்கும். ஏர்பஸ் டபுள் டெக். அண்ட் இது மோஸ்ட்லி லாங் ட்ராவலுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் போயிங்கில் பார்த்திங்கன்னா 2 என்ஜின் தான் இருக்கும் நமக்கு. ஆனால் ஏர்பஸில் 4 என்ஜின் இருக்கும். உங்களுக்கு இங்கே தெரியுதா, இந்த ஃப்ளாப்பு கீழே 2 என்ஜின் இருக்குது. அந்த பக்கமும் அதே மாதிரி 2 இருக்கும். ஸோ டோட்டலி 4. அண்ட் இது ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளைட்டாக இருக்கும். லெட்ஸ் என்ஜாய் த ஃப்ளைட். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு கூட ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரம் தான். பட் இந்த ஃப்ளைட் நம்ம 8 ஹவர்ஸ் போகணும். அண்ட் கண்டிப்பாக டர்புலன்ஸ்லாம் நமக்கு இந்த ஃப்ளைட்டில் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த போயிங் MH370 அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அது எப்படின்னா ஃப்ளைட் ஒரு கிராஷ்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில்
அது வந்து தப்பிச்சிருந்திருக்கும். கேப்டன் வந்து எப்படியோ சுதாரித்து ஓட்டுனனால அது தப்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு படம். அது வேற இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துட்டேன். அதை பார்த்ததுலேருந்து ஏதோ அப்படியே ஹாண்டிங்கான இதெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஃப்ளைட் கிராஷஸ் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குது. அது நமக்கு நடக்காதுன்னு நம்ம நம்ப வேண்டியதான். இப்படிலாம் பயந்தா எதுலேயுமே எங்கேயும் போக முடியாது. லெட்ஸ் என்ஜாய் த ஜர்னி வாக்கிங் டு அவர் ஃப்ளைட்ஸ். நம்ம லைஃப் நம்ம ஃப்ளைட் கிட்ட போயிட்டுருக்கோம். கைஸ் நம்ம வந்துட்டு இப்போது ஃப்ளைட் வந்து ஏறிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து அந்த துபாய் ஃப்ளைட் மாதிரியே தான் இருக்குது. இதுவும் அதே பேட்டர்ன், அதே மாதிரி சீட்டிங்ஸ் எல்லாமே. பட் வந்து நமக்கு கொஞ்சம் லெக் ரூம் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்மளோட துபாய் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட் வீலில் வந்து கேமரா வச்சுருந்தாங்கல்ல. ஸோ இங்கே வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்த பின்னாடி இருக்க டெயிலில் வந்து கேமரா வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டு வந்து ஓடுறது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வியூவில் பார்க்க முடியும். இது ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக செமையாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கடல் மேலே சப்போஸ் இந்த ஃப்ளைட் அப்படியே போகுதுன்னா கீழே இருக்கிற வியூ நமக்கு அப்படியே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளைட்குள்ளே ஏறி உட்காந்து 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. லைனாக இந்த ரன்வேயில் ஒரு ஃப்ளைட்டாக டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ டிராஃபிக் இருக்குது போல் துபாய் ஏர்போர்ட்டில். ஆனால் இதெல்லாம் வந்து செம பெரிய விஷயம். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக டேக் ஆஃப் ஆகிறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆக போகிறோம். அப்படியே கடல் மேலே போயிட்டு இருக்கோம். ஓ அசமா இருக்கு. விங்ஸ் இருக்க இடத்துல நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். விங்ஸ் இல்லாத இடத்துல புக் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா தெரியும். தட்ஸ் இட். அடுத்து ஒரு 7 மணி நேரம் வந்து நம்ம டைம் ஓட்டணும். அதை எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஸ்னி மூவிஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ரைஸ், பட்டர் சிக்கன், அப்புறம் கொஞ்சம் சால்டட் பன், ஸ்லைஸ், டெசர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட்டர் சிக்கன் மாதிரியே இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டெசர்ட்டை வந்து பாருங்கள், ரசகுல்லா மாதிரி இருக்குது. கைஸ் இதுக்கு பேர் தான் வந்து டர்புலன்ஸ். இதே காற்று அடிக்கும் போது ஃப்ளைட் வந்து டன்னு ஒரு மாதிரி ஆடிட்டு வேகமாக போகிற மாதிரி இருக்கும். பாருங்களேன் எப்படி போகுதுன்ட்டு. ஒரு மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே வந்து அப்படியே செம்மையாக ஷேக் ஆகுது ஃப்ளைட்டே. உயிர் பொழைச்சி வந்து சேர்ந்துருவோமான்னு ரொம்ப நேரமாக நடந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்துட்டு நிலப்பகுதி தென்பட்டுருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். இவ்வளோ வந்து க்ரீனாக இருக்குது பாருங்கள். மேகத்தோட நிழல் வந்து அப்படியே அந்த கீழே அந்த மண்ணில் பட்டு அந்த நிழல் வந்து அப்படியே கருப்பாக தெரியுது. ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம எங்கே போகிறோன்றதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. ஸோ இந்த வாட்டி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது யுனைடெட் கிங்டம், எஸ் யூகே. அண்ட் இப்போ நம்ம லேண்ட் ஆகிருக்கிறது இன் அ பியூட்டிஃபுல் சிட்டி கால்ட் லண்டன். ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் ஆஃப் யூகே. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம லேண்ட் ஆகிருக்கோம். ஸோ யூகே வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி இன் யூரோப். ஸோ யுனைடெட் கிங்டம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 கண்ட்ரீஸ் லைக் வேல்ஸ், ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் அண்ட் அப்புறம் இங்கிலாந்து. ஸோ இந்த வாட்டி
உங்கள் எல்லாரையும் என் கூட சேர்ந்து இந்த அழகான கண்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்க போகிறேன் த்ரூ மை லென்ஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சாண்ட் டாக்ஸ். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம், நிறைய ஊர் சுற்றலாம். ஓகே, பாய்.